கலைவாணி, கருணாகரி, கல்விக்கரசியே, சொல்லின் செல்வியே, கற்றவர் போற்றும் கலாதேவி, வித்தை படித்தவர் வணங்கும் வேதவல்லி, காவிய நாயகர் பாராட்டும் கலை உலகின் நாயகியே, நற்சான்றோர் கருள் புரியும் நாமகளே, வெள்ளை தாமரை பூவினில் அமர்ந்து வீணை மீட்டி பண்பாடி விவேகத்தை வழங்கும் அருள்வடிவே வணக்கம். நாரதா, உனது வரவு நல்வரவாகவே இருக்கட்டும். எனது நல்லாசைகள் உரித்தாகுக. இன்று நான் நடத்தும் கோமாதா பூஜைக்கு சமயத்தில் நீயும் வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி. அழைப்பில்லாவிட்டாலும் அடியேனுக்கு வர வேண்டும் என்று வாய்ப்பிருந்தால் அதை தடுக்க யாராலும் முடியாது. உனக்கு அழைப்பு விடுப்பதை பற்றி ஆட்சேபனையே இல்லை. ஆனால் நீ சென்ற இடமெல்லாம் ஏதாவது கலகத்தை உண்டாக்கி விடுவாயே என்றுதான் சற்று சிந்திக்க வேண்டி இருக்கிறது. நாராயண, எதற்கும் இடம்பொருள் ஏவல் வேண்டாமா? இந்த இடத்திலுமா கலகம் செய்வேன்? கவியரசி, இன்று தாங்கள் நடத்தும் கோமாதா பூஜை என் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. ஆஹா, அழகான கோமாதா, அதை அலங்கரிக்க சுற்றி சுடர்விட்டு பிரகாசிக்கும் திருவிளக்குகள், அதை எடுத்து ஆடி மகிழ்வுக்கும் அமர உலக நடனமாதர்கள், அனைத்திற்கும் மேலாக வீணை மீட்டி பண்பாடும் தங்கள் உன்னத சொற்கள், அடே அப்பா, அடே அப்பா. சுருக்கமாக சொன்னால், தாயே, இன்று நம்முடைய இடம் லட்சுமி கடாட்சமாயிருக்கிறது. நாரதா, இப்படி வா. என்ன சொன்னாய்? இன்று நமது சத்தியலோகமே லட்சுமி கடாட்சமாய் இருக்கிறது என்று சொன்னேன். எல்லாம் தெரிந்தும் தெரியாதவனை போல் பாசாங்கு செய்யாது. எனக்கே உரிமையான இந்த சத்தியலோகத்தை சரஸ்வதி கடாட்சம் நிறைந்த இடம் என்று சொல். இனியொரு முறை லட்சுமி கடாட்சம் நிறைந்த இடம் என்று சொல்லாதே. தாயே, அறிந்தும் அறியாதவரை போல் தாங்கள் தான் பேசுகிறீர்கள். சான்றோர்கள் வாழும் ஆசிரமம், பிள்ளைகள் படிக்கும் பள்ளி, புலவர்கள் அமரும் பேரவை, இந்த இடங்களுக்குத்தான் சரஸ்வதி கடாட்சம் நிறைந்திருக்கிறது என்று சொல்வார்களே தவிர, ஆடம்பரமான வீடு, அலங்காரமான மாளிகை, இதை போல் திருவிழா கோலம் கொண்டிருக்கும் இடங்களுக்கு லட்சுமி கடாட்சமாய் இருக்கிறது என்றுதான் அன்றும் சொல்வார்கள், இன்றும் சொல்வார்கள். அதைத்தான் நான் சொன்னேன். சரிதான். இங்கும் கலகத்தை துவக்க வேண்டும் என்று முன்கூட்டியே ஏதோ திட்டமிட்டு வந்திருக்கிறாய் என்று நினைக்கிறேன். சிவசிவா, சிவசிவா, கண்டும் கேட்டும் வரும் உலக அனுபவங்களை சொன்னால் என்னை கலகக்காரன் என்கிறீர்களே. இடத்தை பற்றிய பிரச்சனை இப்பொழுது தேவையில்லை. உலகிலேயே சிறந்தது கல்வியா, செல்வமா? தங்களுக்கு தெரியாததா? நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? பரவாயில்லை. இரண்டில் எது சிறந்ததென்று ஒருமுறை நீயே சொல்லேன். கல்வியா, செல்வமா? தாயே, என் அறிவுக்கு எட்டிய வரை உலகத்திலேயே சிறந்தது செல்வம்தான். நாரதா, தாயே, நன்றாக சிந்தித்து பதில் சொல். கல்வியை விட செல்வமா சிறந்தது? செல்வாக்கு இல்லை என்றால் சொல்வாக்குக்கு மதிப்பேது தாயே. ஒருவன் ஒரு பிறப்பில் கற்ற கல்விக்கு 7 பிறப்பிலும் பயனுண்டு என்று என் அருள் பெற்ற ஒருவன் எழுதியிருக்கிறான். அதை நீ படித்திருக்கிறாயா? பணமில்லாதவன் பிணம், பொருள் இல்லார்க்கு உலகம் இல்லை என்றும் தங்கள் அருள் பெற்றவன் தான் எழுதியிருக்கிறான். தாங்களும் அதை படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பொருள் பெற்றவனுக்கு தன் வீட்டில் மட்டுமே சிறப்பு, கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. இதை மறந்து விட்டாயா? பொருள் படைத்தவனிடம் சென்று அவனை பாடி புகழ்ந்து பரிசு பெற்றால்தான் கல்வி கற்றவன் வறுமையின்றி வாழ முடிகிறது. அதையும் தாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாரதா, தாயே, பொருள் நிலையில்லாதது, அருள் நிலையாதது, வித்தைக்கு விலை மதிப்பே கிடையாது. குலம் 1, ஆண் பெண் இனம் 2, தமிழ் 3, மறை 4, புலன் 5, சுவை 6, சுரம் 7, திக்கெட்டு, ரசம் 9, இவை அனைத்தையும் உலகிற்கு உணர்த்துவது கல்வி. அதற்கு தலைவி நான். இனியொரு முறை என் முன்னே செல்வம் தான் சிறந்தது என்று சிறப்பித்து கூறாதே. சென்றுவிடு. தாங்கள் சொல்வது அனைத்தும் உண்மைதான். ஆனாலும் என்ன ஆனாலும்? அஷ்டலட்சுமிகளின் அனுகிரகம் பெற்று 8 ஐஸ்வர்யங்களோடு வாழும் ஒரு செல்வந்தனுக்கு நிகர் இந்த உலகில் வேறு எவருமே இருக்க முடியாது. போதும், உன் விளக்கம் தேவையில்லை. இதோ படைக்கும் தொழிலை மேற்கொண்ட சிருஷ்டிகர்த்தாவே வந்து விட்டார். நான் அவரிடமே கேட்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், புவியற் சிறந்தது கல்வியா, செல்வமா? திடீரென்று இந்த பிரச்சனை இப்போது எதற்காக வந்தது? எப்படியோ வந்துவிட்டது. பதில் சொல்லுங்கள். ஓஹோ, இந்த விஷயத்தை துவக்கியது யார்? நாரதனா? நாராயணன். கேட்பது அவர்கள், பழி என் மீதா. நாரதா, நீ சற்று பேசாமல் இரு. நான் அவரிடம் கேட்கிறேன். நீங்களே சொல்லுங்கள், உலகிலேயே சிறந்தது என்ன? உலகிலேயே சிறந்தது செல்வம்தான். என்ன?
செல்வம் தான் சிறந்ததா? ஆம் தேவி. அது சரி. பிறந்த வீட்டை தாங்கள் குறைத்து சொல்வீர்களா? உங்களிடம் நான் அபிப்பிராயம் கேட்டதே பெரும் தவறு. தாயே, நாங்கள் சொல்வது அத்தனை உண்மை. பூலோகத்தில் கல்வி அருள் பெற்றவர்கள் எல்லாம் வறுமையில் வாடி நித்திய தரித்திரர்களாகி செல்வச் சிறப்போடு வாடும் அரசர்களிடத்தில் கைகட்டி சேவகம் செய்கிறார்கள் வயிறு வளர்க்க. அப்படியா? ஆம் தாயே. இப்போதே நான் பூலோகம் சென்று பிறப்பினால் ஊமையாக பிறந்த ஒருவனை பேச வைத்து பாட வைத்து கவிஞனாக்கி நாடு போற்றும் பெரும் புலவனாக்கி உலகில் உள்ள செல்வந்தர்களை எல்லாம் அவன் காலடியில் விழ வைக்கிறேன். இல்லாவிட்டால் நான் சரஸ்வதி அல்ல, கலைவாணி என்ற பட்டமும் எனக்கு தேவையில்லை. வருகிறேன். நாராயண. அப்பா நாரதா, இன்று நமது இடத்திலேயே உன் கலகத்திற்கு வழி கிடைத்து விட்டது அல்லவா? ஆம் தந்தையே, அங்கு இங்கு அலையாமல் நம் வீட்டிலேயே துவக்கி இருக்கிறேன். முடிவு சுபமாகத்தான் இருக்கும். அடுத்து எங்கே செல்ல போகிறாய்? வைகுண்டத்திற்கு. சரி, விஷயம் கிடைத்து விட்டது, நடத்து. நாராயண. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோள்மணி வண்ணா உன் தேவடி செவ்வித்திருக்காப்பு உன் தேவடி செவ்வித்திருக்காப்பு. எங்கும் நிறைந்து எல்லோருக்கும் நல்லின்பம் அருளும் பரம்பொருளே, வாயினார் பாடி மனத்தினால் சிந்திப்பவர்க்கு வேண்டும் வரத்தையெல்லாம் அளிக்கும் வையகமே, அன்பை விளக்காக்கி ஆர்வத்தை நெய்யாக்கி இதயத்தை திரியாக்கி நட்பைக் கொண்டு சுடர் விளக்கேற்றும் பக்தர்களுக்கு வேடிக்கை காட்டி தீராத விளையாட்டு பிள்ளை என்று பட்டம் பெற்ற திருமாலை, என்ன இன்று ஏதோ தீவிரமான சிந்தனையில் ஈடுபட்டு விட்டார் போல் தெரிகிறது. லக்ஷ்மி, சிந்தனையும் நான், சிந்திக்க வைப்பதும் நான். ஆதியும் அந்தமும் இல்லாத எனக்கு சிந்தனை என்று தனியாக ஒன்று இருக்கிறதா? அடே அப்பா, பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் பல நாடகங்களை ஆடும் உங்களோடு உரையாட முடியுமா? ஆடும் நாடகமெல்லாம் வேடிக்கை விளையாட்டுக்கல்ல, அவரவருக்கு நன்மை தீமைகளை எடுத்துச் சொல்ல. சரி, இன்று நான் ஒரு ஆட்டத்திற்கு கூப்பிடுகிறேன், வருகிறீர்களா? பக்தர்கள் எனக்கு தீராத விளையாட்டு பிள்ளை என்று பட்டம் கொடுத்திருப்பதாக நீயே சொல்லிவிட்டாய். அப்புறம் என்ன, ஆட்டம் பாட்டம் என்றால் அதற்கு நான் அடிமைதானே? அப்படியானால் வாருங்கள், பகடை ஆடலாம். பகடையாடவா? சிறிது நேரம் அவகாசம் கொடு, பிறகு வருகிறேன். அது சரி, நான் அழைத்தால் வருவீர்களா? பக்தர்கள் கூப்பிட்டால் அடுத்த கடமை அவர்களுக்கு தொண்டு செய்ய ஓடுவீர்கள். காலமெல்லாம் பக்தன் எனக்கு தொண்டு செய்கிறான். என்றாவது ஒரு நாள் அவனுக்கு நான் தொண்டு செய்ய செல்கிறேன். அதுதான் காலத்தால் காண முடியாத இன்பம். சரி, பகடை விளையாட நான் கூப்பிடுகிறேன், வருகிறீர்களா இல்லையா? அந்த நான் என்ற சொல்லே நன்றாக இல்லையே. போது பரிகாசம். ஆட முடியுமா முடியாதா? உன்னை ஆட்டி வைப்பதே நான் தானே. அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இப்போது விளையாடுவோமா வேண்டாமா? அதற்கு பதில் சொல்லுங்கள். பாண்டவரில் முதல்வனாக பிறந்தானே தருமன், அவன் ஒரு பாவமும் செய்யாது போனாலும் இந்த பகடையை ஒரு நாள் தொட்ட குற்றத்திற்கு இன்னும் ஒரு சாரர் அவனை இடித்து கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஆட்டத்தை நான் ஆட வேண்டுமா என்று யோசிக்கிறேன். அவர்கள் பணயம் வைத்து ஆடினார்கள். நாம் கணவன் மனைவி வேடிக்கையாக பொழுது போகத்தானே ஆடப் போகிறோம். ஆடுவது கணவன் மனைவியானாலும் ஆட்டம் சூதுதானே. உங்களையே கபட நாடகர் என்றுதானே பக்தர்கள் பாடுகிறார்கள். ஆடினாலும் சூதறிந்த தாங்கள் தான் ஜெயிப்பீர்கள். பகைவனுக்கும் கெடுதி நினைக்காத தருமன் பகடையாடி பாரத போரே நடந்தது. இன்று நாம் ஆடினால் புது போராட்டம் ஏதாவது வந்துவிடுமோ என்று பயமாக இருக்கிறது. வேண்டாம் வேண்டாம், நீங்கள் ஆடவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், வருகிறேன். நாராயண நாராயண. பார்த்தாயா லட்சுமி, நாம் ஆடவே இல்லை, போராட்டம் வந்துவிட்டது. நாரதன் வந்திருக்கிறான், என்ன கொண்டு வந்திருக்கிறானோ? திருவே, திருவின் உருவே, திருவை உலகிற்கழிக்கும் திருமகளே, தினம் துதிக்கும் தொண்டருக்கெல்லாம் திரவியத்தை அள்ளி வழங்கும் திருவருளே,
தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து திக்கட்டும் செல்வச் சிறப்போடு செழிக்க வைக்கும் திருப்பெரும் வடிவே, திருப்பார் கடலில் தோன்றிய திவ்ய பொருளே, நின் திருமலரடியை தொழுகின்றேன் வணக்கம். நாரதா, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா, நந்தநந்தனா, நின் பொற்பாத கமலங்களுக்கு அடியேன் வணக்கம். நீ வந்த காரியம் செவ்வனே பூரணமாக நடக்க இப்போதே என் நல்லாசிகளை கூறிவிட்டேன். நாடகத்தை துவக்கு. என்ன நாரதா? தேவி, சத்தியலோகத்தில் உன் அன்னை சரஸ்வதி, தந்தை நான்முகன் எல்லோரும் நலம்தானே? நலத்திற்கு என்ன குறை? அதிலேதோ குறை வைக்கிறாயே. தந்தை பூரண நலம், தாய் சரஸ்வதிக்குத்தான் அறிவில் சிறிது குழப்பம். அப்படி சொல். குழப்பமில்லாவிட்டால் நீ எதற்கு இங்கு வருகிறாய்? நாராயண. சரி சரி, விஷயத்தை தான் துவக்கி விட்டாயே, நடத்து. சுவாமி, மெஞ்ஞானத்தை போதிக்க வேண்டிய கலைவாணிக்கே அறிவில் குழப்பம் என்றால் உலகில் அஞ்ஞானம் அல்லவா மிகுந்துவிடும்? நாரதனிடமே கேள். சொல்லப்பா, நல்ல சந்தர்ப்பம். தேவி, நாமகள் கோமாதா பூஜை செய்தார்கள். அங்கு சென்ற நான், இன்று நம்முடைய இடம் லட்சுமி கடாட்சமாய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டேன். அவ்வளவுதான். அவர்களுக்கு வந்தது பாருங்களேன் கோபம். உடனே கல்வி பெரிதா செல்வம் பெரிதா என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சமயத்தில் அங்கு வந்த என் தந்தை பிரம்மதேவர் செல்வம்தான் சிறந்தது என்று சொன்னார். அதை கேட்டு மேலும் ஆத்திரமடைந்த சரஸ்வதி தேவி, இப்போதே பூலோகம் சென்று பிறப்பால் ஊமையாக பிறந்த ஒருவனை பெரிய புலவனாக்கி உலகில் உள்ள அத்தனை செல்வந்தர்களையும் அவன் காலடியில் விழ வைக்கிறேன் பார் என்று சபதம் கூறிவிட்டு சென்று விட்டார்கள். தேவி, என்ன அநியாயம்! லட்சுமி, எதற்காக இப்படி நகைக்கிறாய்? இல்லை, வித்தைக்கு தலைவியான சரஸ்வதிக்கே செல்வம்தான் சிறந்தது என்று தெரியாமல் போய்விட்டதே என்று சிரிக்கின்றேன். நீ உண்மை புரியாமல் பேசிவிட்டாய். உலகில் மிக உயர்ந்தது கல்விதான். என்ன? லட்சுமி, கல்விக்கு நிகரேது? உன்னருள் பெற்ற செல்வந்தன் உயர்வான் தாழ்வான். ஆனால் கலைவாணி அருள் பெற்றவன் சுவடி எடுத்து ஒரு காவியம் தீட்டிவிட்டால் உலகை கடல் கொண்டு சென்றாலும் அந்த கவிஞனின் கவி அழியாது நிற்கும். போதும், உங்கள் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் ஒரு விருப்பில் ராமன் என்ற ஏகபத்னியுடனாக இருப்பீர்கள், மறுவிருப்பில் கண்ணன் என்று கோபிகாஸ்திரிகளோடு ஓடி விளையாடுவீர்கள். உங்களுக்கு சிறபுத்தியே கிடையாதே. சகல உலகங்களையும் சுற்றி வரும் நாரதன் இதற்கு சரியான பதில் சொல்லட்டும். லட்சுமி, உன்னையும் என்னையும் முன்னிட்டு நாரதன் தன் அன்னையை பெருமையாக பேசவே மாட்டான். இல்லை இல்லை, நாரதன் எப்போதும் நியாயம்தான் பேசுவான். அவன் மிகவும் நல்லவன். சரிதான். கலகம் செய்யும் நாரதன் நல்லவனாகிவிட்டான், நாராயணன் பொல்லாதவனாகிவிட்டானோ? நாராயண. நாரதா தேவி, உலகில் சிறந்தது செல்வமா கல்வியா? சொன்னால் தாங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. என் சிற்றறிவுக்கு எட்டியவரை உலகத்திலேயே சிறந்தது கல்விதான். எப்படி கல்விதான் உயர்ந்ததோ? ஆம் தேவி, செல்வம் நிலையற்றது. அதனால்தான் சான்றோர்கள் அதற்கு செல்வம் செல்வம் செல்வோம் என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள். உதாரணமாக, எழுதுகோல் ஏந்தும் புலவனுக்கு செங்கோல் ஏந்தும் புவி மன்னன் வெண்சாமரம் வீசி இருப்பதாக சரித்திரமே இருக்கிறது. அது மட்டுமல்ல, போர்க்களத்துக்கு செல்லும் மன்னவன் தான் களத்திலே தோற்றுவிட்டால் தன்னை புலவர்கள் தமிழால் பாடாதொழிக என்றும் சபதம் செய்திருக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக விண்ணவர்கள் விருந்தாக அமுதம் கொடுத்தாலும் வேண்டேன் இரும் தமிழ் என்றால் அங்குதான் இருப்பேன் என்றும் பாடியிருக்கிறார்கள். அப்படியா விஷயம்? ஆமாம் தேவி. இப்போதே நானும் பூலோகம் சென்று அன்றாடம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை செல்வ சிறப்போடு நாட்டிற்கு அரசியாக்கி அந்த சரஸ்வதி அருள் பெற்றவனை இவள் காலடியில் விழ வைக்கிறேன். இல்லாவிட்டால் என் பெயர் லட்சுமி இல்லை, எனக்கு திருமகள் என்ற பட்டமும் தேவையில்லை. வருகிறேன். நாராயண. என்னை எதற்காக கூப்பிடுகிறாய்? ஏதோ தெரிந்தும் தெரியாமலும் தங்கள் பெயரை சொல்லித்தான் பல பாவங்கள் செய்து கொண்டு வருகிறேன். அதை தங்களுக்கு அர்ப்பணித்து விட்டால் நான் புனிதனாகி விடுவேன் அல்லவா? அதற்குத்தான் அடிக்கடி தங்கள் பெயரை கூப்பிடுகிறேன். ஏதோ திட்டமிட்டு நாடகத்தை துவக்கி இருக்கிறாய், நடத்து. ஐயனே, என்னையா நடத்தச் சொல்கிறீர்கள்? நடத்துவதெல்லாம் தாங்கள் அல்லவா? இன்று ஏதோ என்னுள் புகுந்து உத்தரவிட்டிருக்கிறீர்கள், அதை நான் செயல்படுத்துகிறேன். பரமாத்மா, பெரும் பம்பரம் நான், அதை சுற்றிவிடும் சாட்டை தாங்கள் தானே. பெருமானே, யாவும் இனிதாக வெற்றிகரமாக திகழ தங்களது நல்லாசியை தந்தருளுங்கள். அனைத்தும் இனிதாக வெற்றிகரமாக நடைபெற
எனது பூரண ஆசிகள். நாராயண நாராயண. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தாயே, தடையேதும் சொல்லாமல் எங்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி தாண்டவம் புரிந்து காணுமிடமெல்லாம் சக்தி வடிவமாய் காட்சி தந்தமைக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் ஒரே ஒரு குறை. என்ன குமரா? உலகிற்கெல்லாம் படியளக்கச் சென்றிருக்கும் பரமேஸ்வரனும் இந்த சமயத்தில் இங்கு இருந்து உங்களின் நடனத்தை கண்டு ரசித்து முடிவில் தானும் பங்கு கொண்டிருந்தால் அம்மையப்பனின் ஆனந்த தாண்டவத்தை காணும் வாய்ப்பை அனைவரும் பெற்றிருப்போம். வேலவா, பக்தர்களுக்கெல்லாம் வேடிக்கை காட்டவும் உலகிற்கு படியளக்கவுமே அவருக்கு நேரம் சரியாக இருக்கிறதே. சகல ஜீவராசிகளுக்கும் படியளப்பதால் தானே அவரை சர்வேஸ்வரன் என்று பாராட்டுகிறார்கள். முருகா, எல்லோரையும் சோதனைக்குள்ளாக்கும் ஈசனை ஒரு முறை சோதித்து பார்க்க வேண்டாமா? அவரை சோதிக்கும் அளவிற்கு எவருக்குமே சக்தி கிடையாது. ஏன் கிடையாது? நானே ஒரு முறை அவரை சோதித்து பார்க்கிறேன். நீங்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் சோதித்துக் கொண்டால் அது விபரீதத்தில் வந்து முடிந்துவிடும். விபரீதம் ஒன்றும் நடந்து விடாது. நீ பயப்படாது. முருகா, அதற்குள் பார். ஈசனுக்கே தெரியாமல் ஒரு எறும்பை பிடித்து அடைத்து வைத்திருக்கிறேன். இந்த ஜீவனுக்கும் இன்று படி அளக்கிறாரா இல்லையா என்று பார்த்து விடலாம். வேண்டாம், விளையாட்டு வினையாக முடிந்துவிடப் போகிறது. வேலவா, விளையாட்டுக்கு அவர் தலைவர் என்றால் வினைக்கு நான் தலைவர். நீ தைரியமாக இரு. என்ன சக்தி, உனக்கும் முருகனுக்கும் எதை முன்னிட்டு வாக்குவாதம் நடக்கிறது? மீண்டும் நாரதன் ஏதாவது கனி கொண்டு வந்து கொடுத்து விட்டானா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நாங்கள் சம்பாஷித்துக் கொண்டிருக்கும் இன்றைய பிரச்சனையே தங்களை பற்றியது. என்ன தேவி?
உலகில் உள்ள சர்வ ஜீவராசிகளுக்கும் தாங்கள் இன்று சரியாக படியளந்து விட்டீர்களா? இதில் என்ன சந்தேகம் உனக்கு? கேட்ட கேள்விக்கு பதில். என் கடமையை செய்ய நான் எப்போதும் தவறியதே கிடையாது. இல்லை, ஒரு சிறு ஜீவனுக்கு இன்று தாங்கள் படியளக்கவே இல்லை. இல்லை என்று நீ சொல்லும் போது ஆம் என்று நான் சாதிக்க முடியுமா? அப்படித்தான் வைத்துக் கொள்ளேன். அப்படியானால் ஒரு ஜீவன் பட்டினி கிடந்து இன்று உங்களால் மடியப் போகிறது. மடியப் போகிறது என்று நீ கூறும் போது பிழைக்கப் போகிறது என்று நான் கூற முடியுமா? எப்படியோ உங்கள் கடமையை செய்ய நீங்கள் தவறிவிட்டீர்கள், சரிதானே? உமா, என்னில் சரிபாதி நீ. நான் தோல்வியடைந்தாலும் வெற்றி பெற்றாலும் இரண்டிலும் உனக்கு பங்குண்டு. அந்த பிரச்சனை வேறு. இன்று நீங்கள் ஒரு ஜீவனுக்கு படியளக்க தவறிவிட்டீர்களா இல்லையா? சரி, தவறிவிட்டதாகவே வைத்துக்கொள். முருகா, பார்த்தாயா, ஈசனே என்னிடம் தோற்றுவிட்டார்கள். இப்போது புரிந்து கொண்டாயா இந்த சக்தியின் வல்லமையை? தாயே, வெற்றி தோல்வி எவர் பக்கம் என்று கூறுவதற்கு முன் தாங்கள் அடைத்து வைத்த ஜீவனை மற்றொரு முறை பார்த்து விடலாம். நன்றாக பார். இறந்து கிடக்கும் இப்போது அந்த எறும்பு. அன்னையே, பார்த்தீர்களா? அதற்கும் அமுது படைத்து விட்டார் ஐயன். குமரா, பார்த்தாயா சக்தியின் வல்லமையை? மகாதேவ மகாதேவ மகாசக்தி, மக்களை காக்கும் மகேஸ்வரி, மதுரையை ஆண்ட மங்கேற்கரசி, மங்கேர் உள்ளமெல்லாம் கொலுவிருக்கும் மனோகரி, ஓம் சக்தி சக்தி என்று உலகத்தவர் போற்றும் அன்னை பராசக்தியே வணக்கம். என்ன நாரதா, தாங்களும் இங்குதான் இருக்கிறீர்களா? என்னை தெரியவே இல்லையா உனக்கு? சக்திக்குள்ளேயே சிவத்தை கண்டு விட்டேன். ஆகையால் தான் தாங்கள் இருப்பதை நான் கவனிக்கவில்லை. மன்னிக்க வேண்டும். பரவாயில்லை. இங்கு இப்போதுதான் ஒரு பிரச்சனை முடிந்தது. உங்கள் பிரச்சனை முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது. பிரச்சனைக்குத்தான் முடிவே தெரியவில்லை. ஆகையால் தான் இங்கு ஓடி வந்திருக்கிறேன். நாரதா, தாயே, என்ன பிரச்சனை அது? கலைமகளுக்கும் திருமகளுக்கும் கடும் போட்டி, கடும் போட்டி. போட்டியா? ம். என்ன அது? உலகிலேயே உயர்ந்தது கல்விதான் என்று சரஸ்வதி சொல்லுகிறார்கள். இல்லை, செல்வம் தான் சிறந்தது என்று லட்சுமி சாதிக்கிறார்கள். தாங்கள் என்ன சொல்ல போகிறீர்களோ? சரஸ்வதி, லட்சுமி இருவருமே ஆணவத்தோடு பேசுகிறார்கள். உண்மை. உலகிலேயே சிறந்தது வீரம் தானே? இது அடக்கம். தேவி, உன் வீரத்தைத்தான் சிறிது நேரத்திற்கு முன் பார்த்தோமே. நீங்கள் இதில் தலையிடாதீர்கள். இது எங்கள் 3 பெண்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை. நாரதா, தாயே, உலகிலேயே சிறந்தது வீரமா, கல்வியா, செல்வமா? என் அனுபவ அறிவுக்கு எட்டியவரை நான் சொல்லிவிடுகிறேன். உலகிலேயே சிறந்தது கல்வி, பின் செல்வம், அதற்கு பிறகுதான் வீரம். நாரதா, வாங்க. மாட்டேன். வாங்க. வந்தேன். அறிவை கண்டபடி குழப்பிக் கொள்ளாது. இல்லை. நிதானமாக இரு. சரி. பயப்படாது. உண்மையை சொல். வீரத்தை விட கல்வியும் செல்வமா சிறந்தது? இப்படி முறைத்து பார்த்தால் நான் மறுபடியும் ஓடிவிடுவேன். அமைதியாக கேட்டால் தான் பதில் சொல்வேன். நிதானமாகவே கேட்கிறேன். உலகிலே சிறந்தது வீரம் தானே? தேவி, பகைமை வளரும் போது படித்தவன் தன் அறிவால் தப்பித்துக் கொள்கிறான். பணம் படைத்தவன் சிலருக்கு பொருளை கொடுத்தாவது விலகிக் கொள்கிறான். இந்த பலம் படைத்தவன் இருக்கிறானே, அவன் தான் தான் பலசாலி பலசாலி என்று முன்னே சென்று முட்டி மோதி மண்டையை உடைத்துக் கொண்டு முடிவில் இறந்தே போகிறான். உண்மை நாரதா. அதனால் தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று எல்லோரும் சொல்கிறார்கள். நாரதா, இதையெல்லாம் நான் ஒரு காலம் ஒப்புக்கொள்ளவே முடியாது. கல்வியும் செல்வமும் மட்டுமே செழிப்பாக உள்ள ஒரு நாட்டை மாற்றான் ஒருவன் எந்த சமயத்திலும் அபகரிக்க முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அங்கே வீரம் உயர்ந்து நின்றால்தான் வேற்றான் கைக்குள் அந்த நாடு சிக்காது. தெரிகிறதா? சமாதானமும் சமரசமும் நிலைக்க வேண்டும் என்று சகலரும் பாடுபடும் இந்த நேரத்தில் வீரத்திற்கு மதிப்பேது தேவி. நாரதா, தேவி, இனி ஒரு முறை அப்படி கூறாது. கல்வி செல்வம் இரண்டை விட வீரம்தான் உயர்ந்தது என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன். தங்களால் முடியாது தேவி. ஏன் முடியாது? உங்களுக்கு முன்பே சரஸ்வதி தேவியார் பிறவியிலே ஊமையாக பிறந்த ஒருவனை பெரிய புலவனாக்கி உலகத்திலே உள்ள செல்வந்தர்கள் அத்தனை பேரையும் அவன் காலடியில் விழ வைக்கிறேன் பார் என்று சபதம் கூறிவிட்டு பூலோகம் சென்று விட்டார்கள். பிறகு இது கேட்ட லட்சுமி தேவியார் அன்றாடம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு பிச்சைக்காரியை அந்த நாட்டுக்கே அரசியாக்கி சரஸ்வதி கடாட்சம் பெற்றவனை அவள் காலடியில் விழ வைக்கிறேன் பார் என்று சபதம் கூறிவிட்டு அவர்களும் பூலோகம் சென்று விட்டார்கள். இவர்களுக்கிடையே பாவம் தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அப்படியா விஷயம்? ஆம் தேவி. இப்பொழுதே நானும் பூலோகம் சென்று பிறப்பினால் கோழையாக பிறந்த ஒருவனை உலகமே வியக்கும் வண்ணம் மாபெரும் வீரனாக்கி, கலைவாணி அருள் பெற்ற புலவனையும் திருமகள் அருள் பெற்ற அரசியையும் அடிமைகளாக்கி
என் அருள் பெற்றவன் காலடியில் விழ வைக்கிறேன். இல்லாவிட்டால் நான் மலைமகனும் அல்ல, பராசக்தி என்ற பட்டமும் எனக்கு தேவையில்லை. வருகிறேன். மகாதேவ. நாரதா, இன்று உன் பிரச்சனை முடிந்து விட்டதா? இல்லையே, இப்போதுதான் துவக்கி இருக்கிறேன். அனைத்து வெற்றிகரமாக முடிய தங்கள் அருள் வேண்டும். என் அருள் உனக்கு என்றும் உண்டு. இன்று நீ துவக்கி இருக்கிறாயே, அது மிகவும் நல்ல பிரச்சனை. எல்லாம் வெற்றிகரமாக முடியும். போய் வா. மகாதேவ. கல்வியா, செல்வமா, வீரமா? கல்வியா, செல்வமா, வீரமா, அன்னையா, தந்தையா, தெய்வமா? கல்வியா, செல்வமா, வீரமா, அன்னையா, தந்தையா, தெய்வமா? ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா? ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா? கல்வியா, செல்வமா, வீரமா? கற்றோர்க்கு பொருளின்றி பசி தீருமா? கற்றோர்க்கு பொருளின்றி பசி தீருமா? பொருள் பெற்றோர்க்கு அறிவின்றி புகழ் சேருமா? கற்றோர்க்கு பொருளின்றி பசி தீருமா? பொருள் பெற்றோர்க்கு அறிவின்றி புகழ் சேருமா? கற்றாலும் பெற்றாலும் பலமாகுமா? கற்றாலும் பெற்றாலும் பலமாகுமா? வீரம் காணாது வாழ்வென்றும் வாழ்வாகுமா? வீரம் காணாத வாழ்வென்றும் வாழ்வாகுமா? கல்வியா, செல்வமா, வீரமா? படித்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா? பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா? படித்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா? பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா? படித்தவன் படைத்தவன் யாராயினும், படித்தவன் படைத்தவன் யாராயினும், பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா? பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா? கல்வியா, செல்வமா, வீரமா? ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, அது ஒன்றினில் ஒன்றாக பொருளானது. ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, அது ஒன்றினில் ஒன்றாக பொருளானது. ஒன்றையொன்று பகைத்தால் உயர்வேது, ஒன்றையொன்று பகைத்தால் உயர்வேது. மூன்றும் ஓரிடத்தில் இருந்தால் நிகரேது, மூன்றும் ஓரிடத்தில் இருந்தால் நிகரேது. கல்வியா, செல்வமா, வீரமா? மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா? காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா? மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா? காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா? தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா? தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா? இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா? இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா? கல்வியா, செல்வமா, வீரமா? அன்னையா,
தந்தையா தெய்வமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவா